சார் நம்ம இந்த இஷ்யூக்குள்ள வந்தோம்னா சார் ஸ்ரீராம் சார் பேசுகின்ற பொழுது ஒன்று சொன்னாங்க, அதாவது எழுத்துப்பூர்வமாக கொடுக்காத வரை அந்த சலசலப்பு அந்த முரண் தீர்ந்ததாக நம்ம நம்ப முடியாது. அதாவது ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு நாங்கள் கேட்கவில்லை என்று கூட்டணி பேச்சுவார்த்தையின் பொழுது ஒரு உடன்படிக்கப்படுகின்ற பொழுது எழுத்துப்பூர்வமாக கொடுக்காத வரை அதை நம்ம எடுத்துக்க முடியாதுன்னு சொன்னாங்க. அப்போ இது அப்படியே அதிமுக பாஜக அணிக்கும் பொருந்தும் தானே சார்? அதிமுக பாஜக அணியில நம்முடைய உள்துறை அமைச்சர் மாண்புமிகு அமித்ஷா அவர்களே சொல்லிவிட்டார், நாங்க எங்கள் அணி வெற்றி பெற்றால், அதிமுக அணி வெற்றி பெற்றால் அமைச்சரவையில் பாஜக பங்கெடுக்கும் சொல்றாரு. அது முரணாகவே தெரியல இவங்களுக்கு. இப்ப அமித்ஷா எழுதி கொடுத்திருக்காரா, ரிட்டனா எழுதி கொடுத்திருக்காரா? பாஜக ரிட்டனா எழுதி கொடுத்திருக்கா? கொடுக்கல. ஒன்று. இன்னொன்று, ஜனநாயக ரீதியாக கருத்துக்களை சொல்வதற்கு உரிமை இல்லையா அப்படின்னு அக்கா டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் சொன்னதை பற்றி கேட்டார். அக்கா டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் சொல்வது ஜனநாயக உரிமையாம், பிரவீன் சக்கரவர்த்தி சொல்வது குழப்பமாம். அது என்னன்னு எனக்கு புரியல சார். அப்போ அவர் ஒரு கருத்தை சொல்றாரு. இன்றைக்கு அவர் ஒரு கருத்து சொன்ன உடனேயே அந்த கட்சியினுடைய மாநில தலைவர் அதை கண்டித்து குழப்பம் ஏற்படுத்த விளைவிப்பவர்களின் மீது நடவடிக்கை எடுக்கப்படும், நான் டெல்லிக்கு தலைமைக்கு கடிதம் எழுதுகிறேங்கிற வரைக்கும் வந்துட்டார். ஸோ அந்த குழப்பமும் அங்கே இல்லை சார். ஒன்று. இன்னொன்று, நீங்கள் இவர் சொன்னார், அவர் அவருடைய நண்பர் அப்படின்னார். ராகுல் காந்தியுடைய நண்பர். தனிப்பட்ட நட்பு என்பது வேறு, அரசியல் என்பது. அப்படி பார்த்தீங்கன்னா அமித்ஷா அவருடைய, மோடி அவருடைய மிக நெருங்கிய நண்பர் தான் இங்கே இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய திரு துக்ளக் குருமூர்த்தி அவர்கள். அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் எல்லாத்தையும் அப்படியே நம்ம அத்தன்டிக்காக எடுத்துக்க முடியுமா? நண்பர் என்ற காரணத்துக்காக எடுத்துக்க முடியாது. அப்புறம் சார் பேசுகின்ற பொழுது தாவேக ஆதரவு நிலைப்பாட்டில் ஐயா பேசுகின்ற பொழுது சொன்னாங்க, டக்குனு நிதி ஆயோக் கூட்டத்துக்கே போனீங்கன்னு. ஒரு முதலமைச்சர் ஒரு பிரதமர் கூட்டக்கூடிய நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொள்வது என்பது பெரும் பாவச் செயல் அல்ல. ஒன்று. இன்னொன்று, தமிழ்நாடு வஞ்சிக்கப்படுகிறது என்று சொல்லி எதிர்வினை ஆற்றுவதற்காக அதை புறக்கணிப்பதும் பெரும் பாவச் செயல் அல்ல. அந்த சூழலில் தமிழ்நாடு வஞ்சிக்கப்படுகிறது என்று நினைக்கின்ற பொழுது புறக்கணிப்பின் மூலம் எதிர்ப்பை பதிவு செய்கிறார்கள். நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போடுறாங்க. நீதிமன்றம் என்ன கேள்வி கேட்கும்? நீங்க நேரில் போய் கேட்டீங்களான்னு கேட்கும். வழக்கு விசாரணைக்கு வருவதற்கு சில நாட்களுக்கு முன்பாக நிதி ஆயோக் கூட்டம் நடக்கிறது. அப்போ அவர் என்ன செய்யறாரு? சரி, நான் நேர்லையும் போய் என்ன செஞ்சிடறேன், கோரிக்கை வச்சிடறேன். நேரில் போய் கோரிக்கை வைக்கிறார். வழக்காடு மன்றத்தில் இந்த கேள்வி அப்படியே வைக்கப்பட்டுச்சு. நீங்க வழக்காடு மன்றம் வந்திருக்கீங்களா, நிதி ஆயோக் கூட்டத்துக்கு ஏன் நேரில் போய் கேட்கலையா என்ற கேள்வி அங்கே ரைஸ் ஆச்சு. நாங்கள் நேரிலையும் வைத்து விட்டோம் என்று அவர் சொன்னார். சரி, இப்போ நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போனதே ஸ்டாலின் பயந்துட்டார் அப்படின்னு சொன்னா, நீங்க கோடநாடு பங்களாவுக்கு போய் ஐயா எஸ்.ஏ. சந்திரசேகர் அவர்களும் சகோதரர் விஜய் அவர்களும் கைகட்டி வாய்ப்புத்தி நின்றீர்களே, அது என்ன மாவீரர் செயலா? அதிபயங்கரமான செயலா? இது நாட்டுக்காக போனது. எது ஒரு முதல் சார் ப்ளீஸ், நான் முடிச்சிடறேன் சார். முடிச்சிடறேன் சார். ஒரு நிமிஷம் நான் முடிச்சிடறேன். நீங்க ஒரு பட பிரச்சனை தானே, ஒரு வெறும் படம் தானே. சரி, தலைவா பேரு அவ்வளவுதானே. அரசியல் களத்துல இருக்கும்போது பத்தி பேசுங்க சார். சார் இவங்க ஒரு சம்பவத்தை பத்தி பேசுங்க. நீங்க ஒன்னு பண்ணுங்க சார். நான் என்ன சொல்றேன், கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷம் ஆச்சு. இந்த 2 வருஷத்தை பத்தி பேசுங்க. சரி, ஓகே. நீங்க 99 பேசுவீங்க, 1947க்கு போவீங்க. நீங்க ஒன்னு பண்ணுங்க சார். ஒரு நிமிஷம். கட்சி வச்சிருந்தீங்க, அது உங்க தப்பு சார். அது நாங்க 50 பத்தி பேசல, 40 பத்தி பேசல சார். ஒன்னு பண்ணுங்க சார். தாவேல இருந்து ஒரு கைடு போட்டு கொடுக்க சொல்லுங்க எல்லாருக்கும். இதெல்லாம் பேசணும், இதெல்லாம் பேசக்கூடாது. இந்த கேள்விலாம் எங்களுக்கு கஷ்டமான கேள்வி, இதுக்கு பதில் தெரியாது எங்களுக்கு. ஆப்ஷன் நீங்க ஒன்னு பண்ணுங்க சார். சார் கொஞ்சம் அமைதியா போடாதீங்க. திமுக ஆதரவாளர் போட்டு உள்ள வாங்க சார். நீங்க இப்ப விஜய் ஆதரவாளர் எதுக்கு போட்டுக்கிறீங்க? அது ஆமா, நான் விஜய் ஆதரவாளர் வெளியிட சொல்றேன். என்னது என்ன பிரச்சனை உங்களுக்கு? விஜய் ஆதரவாளர் வெளியிட நான் ஒன்னு சொல்லட்டுமா? நான் பெரியாரி ஆதரவாளர். ஒரு நிமிஷம் நான் சொல்றேன் சார். தப்பு இல்ல. பெரியாரி ஆதரவாளர், மார்க்சிய ஆதரவாளர், அம்பேத்கர் ஆதரவாளர், விசிக ஆதரவாளர். நான் கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு விஷயம் இல்ல. ஒரு நிமிஷம். என்னன்னா கேள்விக்கு பதில் இல்ல, திருப்பி விட்டுறது. நான் திருப்பி சொல்றேன். இல்ல கோடனா சார், என்ன பேச விடுங்க. கேள்வி நீங்க நான் பதிலுக்கு போய் பேசுவேன். சரி, நான் ஒரு வார்த்தை சொல்றேன். நான் ஒரு வார்த்தை சொல்றேன் சார். நான் சேலஞ்ச் பண்றேன் சார். இவர் இவ்வளவு சொல்றாருல, சேலஞ்ச் பண்றேன். இவ்வளவு பேசுறாரு. எஸ்ஐஆர் ஏத்து ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தினார்ல, தாவேகா நடந்துச்சு இல்ல, அதுக்கு ஒரு வீடியோ வெளியிட்டார்ல விஜய். ஒரே ஒரு வார்த்தை பாஜகங்கிற வார்த்தை எடுத்து காட்டிட சொல்லுங்க சார். இவ்வளவு நாள் பேசியிருக்கிற மீட்டிங்ல பாஜக இந்த 3 வார்த்தையை, ஆர்எஸ்எஸ் இந்த 3 வார்த்தையை விஜய் சொன்னதை எந்தெந்த இடத்துல சொன்னார்னு எடுத்து காட்டிட சொல்லுங்க. என்ன சார் ஒரு நிமிஷம், என்ன பேசிட்டு இருக்காங்க சும்மா வாய்க்கு வந்ததை? சார் கொஞ்சம் அமைதியா இருங்க சார். ஏன் நேரம் சார் இது? எடுத்து சார் ஏன் நேரம்? உங்க நேரத்தை நான் குறுக்கிடாம இருக்கேன். எவ்வளவு பொறுமையா இருக்கிறேன். உங்கள்ட்ட முடிச்ச 2 விஷயம் சார். நான் ஒன்னு சொல்றேன். இந்த மாநில அரசு பொறுப்பேற்றவுடன் ஆளுநர் காமராஜர் பெயரை உச்சரிக்க மறுக்கிறார், அண்ணா பெயரை உச்சரிக்க மறுக்கிறார், அம்பேத்கர் பெயரை உச்சரிக்க மறுக்கிறார். எதுல? ஆளுநர் உரையில. இந்த அரசு தலையாட்டல. ஆளுநர் வாசித்த உரையை நீக்குவதற்கு தீர்மானம் கொண்டு வந்து நீக்கியது. சரிங்களா? எல்லா இடத்துலயும் எவ்வளவு சார் இம்பீச்மென்ட் மோஷன் கொண்டு வந்த அரசு மிக நேரடியாக ஆரிய திராவிட போர் என்று அறிவித்திருக்கிறார் இந்த நாட்டினுடைய முதலமைச்சர். ஆர்எஸ்எஸ் இந்த மண்ணில் இருந்து அகற்றும் வரை இந்த போராட்டம் ஓயாதுன்னு சொல்றவரு பிஜேபியை பார்த்து பயப்படுறாராம். இவங்க நான் என்ன கேக்குறேன், நீங்க எதுக்கு போய் மோடியை பார்த்து
மோடி முன்னாடி எப்படி உட்கார்ந்து இருந்தார் தெரியுமா விஜய்? அவர் என்ன சொல்றாருன்னா அப்ப வந்து கட்சி தலைவர் இல்ல சார், கட்சி தலைவர் சார். ஓகே சார், விட்டுருங்க சார். நீங்க தான் கட்சி தலைவர் இல்ல, நீங்க கட்சி தலைவர் இல்ல. எதுக்கு அணில் போல உதவி நீங்க ஜெயலலிதா மேடத்துக்கு? நீங்க ஊழல் ஒழிக்க வந்தவரா? அதுக்கு முன்னாடி ஜெயலலிதா மேடம் ஊழல் வழக்குல கைது செய்யப்பட்டு தண்டிக்கப்பட்டாங்களா இல்லையா? அதுக்கு முன்னாடி அந்த வந்துச்சுல தீர்ப்பு, அதன் பிறகு அவங்க விடுதலை செய்யப்பட்டாங்க, திருப்பி தண்டிக்கப்பட்டாங்க. அதுக்குள்ள போக விரும்பல. அதற்கு முன்பாகவே அவர் மீது ஊழல் குற்றச்சாட்டு இருந்துச்சா இல்லையா? நீங்க எதுக்கு போய் அங்க போய் அன்னைக்கு அவங்களுக்கு ஆதரவா பிரச்சாரம் பண்ணீங்க? நீங்க தான் கட்சி ஆரம்பிக்கலையே சார். நான் என்ன சொல்றேன், நீங்க பேசுங்க, நீங்க லாஜிக்கா நியாயமா பேசுங்க. ஆனால் நீங்க ஒரே ஒரு வார்த்தை பாஜக இத உச்சரிக்கிறீங்க. ரைட், ஓகே. இல்ல இப்ப கட்சி தொடங்கிய பிறகு இந்த விமர்சனத்தை வைக்கிறார். எஸ்ஐஆர் எதிர்த்து பேசுனதுல கூட சொல்லலையே அப்படின்னு கேக்குறாங்க. லாஸ்ட் ஒன் சார், லாஸ்ட் ஒன். கீழடி நீங்க திமுக விட்டுருங்க சார். கீழடி அகழாய்வு அறிக்கையை அங்கீகரிக்க மறுக்கிறது ஒன்றிய அரசு. நாளைக்கு ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்த சொல்லுங்க. சரி, ரைட். அவங்க என்ன செய்யணும்னு அவங்க பாப்பாங்க. அப்புறம் சார் பொது வாழ்க்கைக்கு வந்துட்டா நீங்க அப்படி சொல்லக்கூடாது சார். நீங்க சொல்லலாம், அவங்க உரிமை இருக்கு. கேட்போம்ல, நீங்க ஒன்றிய அரசு ஏத்தி ஏன் பேசுறேன்னு கேட்போம்ல. கேள்வி கேட்கிற உரிமை உங்களுக்கு இருக்குல்ல. இல்ல, பாஜகவுடைய எதிர்ப்பை நிறைய இடத்துல நிறைய முறை பதிஞ்சாச்சு. இதான் உண்மை. அது அவருக்கு தெரியல, அவர் பார்க்கல அப்படின்னா தெளிவான அறிக்கை 2 பக்கம் வெளியிடப்பட்டுள்ளது. அதுல ஒன்றிய அரசு பத்தி தெளிவா குறிப்பிடப்பட்டிருக்கு. எந்த அறிக்கை? நீங்க படிச்சு பாருங்க. எது தொடர்பாக எந்த அறிக்கை? உங்களுக்காக எல்லாம் வந்து தனித்த மேல சொல்லணும் சார். அப்படி இல்ல சார், பொதுவா இல்ல தவறு சார். இல்ல எந்த அறிக்கை? எந்த அறிக்கை சார் சொல்லுங்க. எந்த அறிக்கை? ஏன் தெரியுது? இல்ல அப்படி விட முடியாது சார். போய் சொல்லிட்டு நகர முடியாது. நான் கேக்குறேன். அவர் என்ன சொல்றாரு? போய் சொல்லிட்டு நகர முடியாது. எந்த அறிக்கை எடுக்க சொல்லுங்க, வாசிக்க சொல்லுங்க. எந்த அறிக்கை எது தொடர்பாக இப்ப எடுத்துங்க, வாசிக்கணும் சார். நான் சாரி கேக்குறேன், தப்பு இல்ல. அதுக்கு அப்புறம் பேசுறாங்க. நான் உங்களுக்கு வாசிக்க தெரியல, படிப்பறிவோட வாங்க சார். உட்கார்ந்து இப்ப எடுத்து வாசிங்க. இல்ல இல்ல விட முடியாது சார். இங்க எடுத்து அந்த அறிக்கை இந்த அறிக்கை எங்க வாசிக்கணும் சார். போய் சொல்லிட்டு நகரத்துக்கு வந்து சொல்லதிகாரத்தை இல்ல சார். நீங்க ஆதாரத்தை கொடுங்க. நீங்க சொல்றது இல்ல சார், எனக்கு வாசிக்க தெரியாதுன்னு சொன்னாங்க. நீங்க வாசி காட்டுங்க. வாசிக்க தெரியாது சொல்ல, நீங்க அப்படிதான் சொன்னீங்க. வாசிக்கலன்னு சொன்னேன். நீங்க சரி பரவாயில்லை, இப்ப வாசி காட்டுங்க. சரி, வாசி காட்டுங்க. இப்ப வாசி காட்டுங்க. நீங்க என்ன இருக்குன்னு சொல்லிருங்களா? வாசி காட்டுங்க. என்ன இருக்கு எடுங்க, வாசி காட்டுங்க. நான் எடுத்து வாசி காட்டுறேன். நீங்க கொடுத்த அறிக்கை. சரி, வாக்கு பறிப்பு நிகழ்வுன்றது ரொம்ப தெளிவா சொல்லியாச்சு. கொண்டு வந்தது மத்திய அரசு தான். அப்புறம் வந்து பாஜக எதிர்க்கலனா இதெல்லாம் அடிமுட்டாள்தனம். வார்த்தை திரும்ப நீங்களும் விடுறீங்க. அது என்ன வார்த்தை சார்? எதிர்க்கிறதுக்கு வக்கத்தவர்கள் இவர்கள் வீரவசனம் பேசுவாங்க, நாங்க கேள்வி கேட்கறாங்க, நாங்க முட்டா போயிடா. நீங்க இந்த அறிக்கை டிடிகே பேஜ் அபிஷியல் பேஜ் என்ன இருக்கு? தமிழ்நாட்டுல இங்க வாங்க, இன்னைக்கு வாங்க, இன்னைக்கு வாங்க. இங்க வாங்க, திருப்பி பேஜ் பாருங்க. அப்படி பாருங்க, இன்னைக்கு வாங்க. பிரதீப், அது என்ன ஆகுங்க? ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம். எல்லாரும் எமோஷனலா இருந்தா அப்படி கொஞ்ச நேரம் தான் வர சொல்லுங்க. நான் கேள்வி ஒரே ஒரு அறிக்கை சார். நேரம் எனக்கு புரியுது. நீங்க வச்சு பதிவு பண்ணிட்டீங்க. நீங்க பதிவு பண்ணிட்டீங்க. இல்ல பிரதீப், என்னன்னா நீங்க வந்து இப்ப இல்லாத பாஜகவை கொள்கை எதிரின்னு அப்புறம் நீங்க ஏன் சொல்லிட்டு இருக்கணும்? அந்த கேள்வி வந்துரும்ல. தமிழ்நாட்டுல இல்லாத பாஜக அப்புறம் எதுக்கு அதை பத்தி தாவேகா சொல்லுதுன்னு வந்துரும்? நான் சொன்னது 99ல பாஜகன்ற ஒரு சக்தியை தமிழ்நாடு கொண்டு வந்து திமுக தான் சொன்னது. இதுல தவறுக்கா? சரி, இப்ப 98ல யார் கொண்டு வந்தாங்க? அதுக்கப்புறம் எல்லாமே கேள்வி வரணும்ல. ஒரு பக்கம் கேள்வி நியாயம், நான் இல்லன்னு சொல்லல. ஆனா பாஜக ஒரு சக்தி முதல்ல தமிழ்நாட்டுல அதுவும் தப்பு, அதுவும் தப்பு சார். தப்பு. கேபி முனுசாமி சொல்லிருக்கார் சார். பாஜகவும் முதல்ல கூட்டி வந்தது நாங்க தான். கேபி முனுசாமி சொல்லிருக்கார். நான் என்ன சொல்றேன் சார், உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். வேற விஷயத்தை பத்தி சொல்றாரு. வேற விஷயத்துக்கு எல்லாத்தையும் தப்பா பேசுனா இது மடைமாற்றம் ஒரு நிகழ்வு. இல்ல நீங்க சொன்னதுக்கு பதில் சொன்னாரு, சொல்லுங்க நீங்க. கரெக்ட். இதெல்லாம் தாண்டி திமுக இல்ல எனக்கு அறிக்கை பதில் சொல்லணும். சாரி சார், நீங்க தப்பா நினைச்சிட்டா பரவாயில்ல. அவருக்கு பதில் சொல்றீங்க. உட்காரல. அறிக்கை இருக்கா இல்லையா? அது சொல்லுங்க. இல்ல நாங்க சொல்லிருக்கோம். விட்டு அறிக்கை வாசிக்கணும். அது என்ன அறிக்கைன்னு சொல்லுங்க. விட்டு அறிக்கை வாசி கேட்ற போறாரு, அவ்வளவுதானே. என்ன அறிக்கைன்னு சொன்னா அவர் நம்ம அறிக்கை எடுத்து ரெண்டு பக்கம் அறிக்கை இருக்காது. முழுசா அவர் படிச்சு பார்க்க கூடாது. தவறு இல்ல சார். இல்லங்கறாரு. அவர் சேலஞ்ச் பண்றாரு, இல்லங்கறாரு. செந்தில் அதை எதை சொல்றீங்க? 500 வாக்குறுதிகள் சார். நானே வாசிக்கிறேன். 500 சொச்ச வாக்குறுதிகள். உட்கார்ந்து படிச்சு காமிக்க சொல்லுங்க. நானே வாசிக்கிறேன். அது எத்தனை நிறைவேற்றினாங்க சொல்லுங்க. நான் 450 நிறைவேற்றினாங்க. வாக்குறுதிகள் இன்னைக்கு ஆளுங்கட்சியில உட்கார்ந்து இருக்காங்க. சட்டப்பேரவையில எத்தனை வாக்குறுதிகள் சட்டப்பேரவையில முதலமைச்சர் ஒரே ஒரு வார்த்தை இவருக்கு ஒரு அறிக்கை கொடுத்தாங்க. நான் வாசிக்கிறேன் சார். கிறிஸ்துமஸ் தினத்தை ஒட்டி இந்தியா முழுவதும் நடத்தப்பட்ட தாக்குதலை கண்டிச்சு ஒரு அறிக்கை. தாவேகா அறிக்கை. கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்தை சீர்குலைக்கும் விதமாக பெண்கள், குழந்தைகள் மற்றும் சர்ச்சுகள் மீது நடத்தப்படும் தாக்குதல் சம்பவம் அதிர்ச்சி அளிக்கிறது. இந்த சமூக விரோத செயல்கள் கடும் கண்டனத்திற்குரியது. நாட்டின் அமைதிக்கும் சமூக நல்லிணக்கத்திற்கும் எதிராக செயல்படும் நபர்கள் மீது எந்தவித பாரபட்சமும் இன்றி கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதை யாரு செஞ்சிருக்கா? எங்க நடந்துச்சு? ஏதாவது 505 வாக்குறுதிகள்ல இப்ப அதுக்கு ஏதாவது பதில் இருக்கா? அவர் கேட்டாரு. ஆளுங்கட்சியில இருக்கவங்க தான் அந்த கேள்வி கேட்க முடியும். யாரை கேட்க முடியும்? அப்புறம் இல்ல அவர் பாஜக சொன்னாரு, ரைட். அது இல்லன்னா கட்சி கிட்ட இவ்வளவு கேள்வி கேக்குறீங்க. நீங்க உங்க விமர்சனம் வைங்க. ஓகே, அறிக்கை விடல. சரி, இத பண்ணல அத பண்ணலன்றாரு. ஒரு வாக்குறுதியை கொடுத்து ஆட்சிக்கு வந்திருக்கீங்க. ஆட்சிக்கு வந்திருக்கீங்க, மக்கள் அதிகாரத்தை கொடுத்திருக்காங்க. இந்த வாக்குறுதிகள் நிறைவேற்றினீங்கன்னா அதுக்கு பதில் கிடையாது. இதெல்லாம் தாண்டி தமிழகத்துல சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு இருக்கு. நேத்து கூட
என்ன நடந்துச்சு தமிழ்நாட்டில் பார்த்தோம். அதெல்லாம் தாண்டி சாதிக் பாஷான ஒரு ஆளு, இவங்க கட்சியில இருந்த ஒரு ஆளு, இந்தியாவுடைய என்ன சொல்றது, ஒரு ட்ரக் கான்ஸ்பிரன்சில ஒரு கிங் பின் இருந்திருக்காரு. கிட்டத்தட்ட 2000 கோடிகளுக்கு மேல போதைப் பொருள் அவர் மூலமா கடத்தப்பட்டிருக்கு. அவர் ஒரு திமுகவுடைய பிரமுகி, ஒரு நிர்வாகி. இதுதான் திமுகவுடைய நிலைமை. இதெல்லாம் மறைக்கிறதுக்கு, திசை திருப்பறதுக்கு இன்னைக்கு வந்த கட்சி கிட்ட தேவையில்லாத கேள்விகள் எல்லாத்தையும் கேட்போமே தவிர, ஆனா ஆட்சியில் இருக்கும்போது ஒரு விளக்கம் கேட்கறது தேவையில்லாத கேள்வி நம்ம சொல்ல முடியாது. நீங்க உங்க குற்றச்சாட்டை சொல்றீங்க, அதை நம்ம பதிவு பண்றோம். அதே நேரத்துல அவர் ஒரு விளக்கம் கேட்பாரு. ஆட்சியில் இருக்கும்போது அதை செய்ய மறுக்கிறாங்க. இதெல்லாம் தாண்டி ஒரு நாள் முன்னாடி ஒரு வேளாண் மாநாடு ஒரு நடத்துறாரு. தமிழ்நாட்டில் விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் மேம்பட்டிருக்கு அப்படின்லாம் சொல்றாங்க. ஆனா 2 மாசத்துக்கு முன்னாடி மழை காலத்துல நெல் மூட்டையெல்லாம் ஃபுல்லா நனைஞ்சு போய் முளப்பு தட்டி அந்த விவசாயிகள் எவ்வளவு பாடுபடுன்னு பார்த்தோம். வாக்குறுதிகளில் முக்கியமா கொடுத்தது ஒன்றியத்துக்கு ஒரு சேமிப்பு கிடங்கு அமைக்கப்படும், அமைக்கவே இல்லை, இன்னைக்கு வரைக்கும் பண்ணல. இதெல்லாம் நம்ம பரப்புரையிலே கேட்டுடலாம். வர நான் மணிகிட்ட நேரம் ரொம்ப குறைவா இருக்கு.